இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்கள் தொடர்ந்து விவரங்களை பகிரலாம். நாளை காலை 11 மணிக்கு அதிமுக அலுவலகத்தில் இருந்து செய்தியாளர்களை சந்திக்கின்றேன் என்று செங்கோட்டையன் சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக அலுவலகத்தில் வழக்கம் போன்ற செய்தியாளர்களை சந்திப்பேன் என்று அவர் கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாளை அவர் அதிமுக அலுவலகத்தை பயன்படுத்தி செய்தியாளர்களை சந்திக்க முடியுமா என்பதே ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கின்றார். அப்படியான செங்கோட்டையன் அதிமுக அலுவலகத்தில் இருந்து, தொகுதி அலுவலகத்தில் இருந்து செய்தியாளர்களை சந்திப்பாரா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒன்றுதான். என்றாலும் செங்கோட்டையன் கோபியில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தற்போது நாளை காலை 11 மணிக்கு அனைத்தையும் பேசிக் கொள்ளலாம் என்று செய்தியாளர்களிடம் கூறிவிட்டு தன்னுடைய காரிலே அவர் பயணம் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இந்த நடவடிக்கையை எவ்வாறு பார்க்கின்றீர்கள், வருத்தம் இருக்கின்றதா என்றெல்லாம் செய்தியாளர்கள் அடுத்தடுத்து கேள்வியினை எழுப்ப முற்பட்டார்கள். ஆனாலும் கூட செங்கோட்டையன் நாளை 11 மணிக்கு அதிமுக அலுவலகத்தில் விளக்கமாக பதிலளிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். நாளை செங்கோட்டையன் என்ன பேசப் போகின்றார் 11 மணிக்கு என்பதுதான் ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கின்றது. செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுகவினுடைய தலைமையை நேரடியாக சாடியிருந்தார். நாளைய தினம் இப்போது அவர் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனுடன் கரம் கோர்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப் போகின்றார் என்பதும் ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. நீக்கம் குறித்து நாளை விளக்கமாக பதிலளிக்கின்றேன் என்று செங்கோட்டையன் சொல்லியிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே செங்கோட்டையன் அந்த இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வாரா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. நாளை காலை 11 மணிக்கு அவருடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே இதே போன்றுதான் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள் தான் வகித்து வந்த நிலையில் அவற்றையெல்லாம் இழந்திருந்தார். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் பயணம் செய்ததன் காரணமாக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். 70களின் தொடக்கம் முதலே, அந்த அதிமுக உருவான காலம் முதலே தொடர்ந்து அதிமுகவில் இருந்து வந்த ஒரு முக்கியமான தலைவர் செங்கோட்டையன் 72 காலகட்டம் முதல் தொடர்ந்து அவருடைய பங்களிப்பு அரசியலில் இருந்து வந்த நிலையில் தான் இந்த திடீர் முடிவை அவர் எடுத்திருந்தார். அதாவது அதிமுகவினுடைய தலைமைக்கு எதிராக அவர் சொல்லும் பொழுது அதிமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையினை நான் முன்வைக்கின்றேன். பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள், அதிலும் குறிப்பாக மிக முக்கியமான நீக்கப்பட்ட நபர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள், அவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். அதன் காரணமாகத்தான் அவர் அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நாளை காலை 11 மணிக்கு விளக்கம் அளிக்கின்றேன் என்று சொல்லி புறப்பட்டு சென்றிருக்கின்றார். கட்சியில் மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் செங்கோட்டையனுக்கு என்று ஒரு அஸ்திவாரம் உண்டு அதிமுகவிலே. குறிப்பாக மேற்கு மாவட்டங்களிலே செங்கோட்டையன் ஒரு முக்கியமான தலைவராக இருந்து வந்தார். கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய தலைமை ஒரு சில முடிவுகளை தீர்மானிக்கும் பொழுது அதில் செங்கோட்டையனுடைய பங்களிப்பு மிக அதிகமாகவே இருந்திருக்கின்றது. அப்படியான செங்கோட்டையனுக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருப்பது அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு சற்று மன வருத்தம் இருந்தாலும் அதை அவர்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள்? இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த ஒழுங்கு நடவடிக்கை, எந்த நடவடிக்கைக்கு எதிராகவும் அதிமுகவினுடைய தொண்டர்களிடமிருந்து சிறு சலசலப்பு கூட எழுந்தது கிடையாது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பதில் அவர்கள் திடமாக இருக்கின்றார்கள். கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சிறிய ஒரு எதிர்ப்பு குரல் கூட இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். செங்கோட்டையின் விவகாரத்திலும் அதே அமைதியோடு அதிமுக தொண்டர்கள் அந்த நீக்கத்தை பார்ப்பார்களா, அல்லது தலைமை சற்று ஒரு சமரச போக்கோடு இந்த விஷயத்தை கையாண்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை அதிமுக தலைமையை நோக்கி தொண்டர்கள் முன்வைப்பார்களா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்றது. 78 வயதான செங்கோட்டையனை பொறுத்தவரை 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் இருந்து வந்தவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பிரதிநிதியாக இருந்த ஒருவர். 77 வயதான செங்கோட்டையன் மேற்கு மாவட்டத்தில் மிக முக்கியமான தலைவராக இருந்தவர். அதிமுக சார்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த பொழுது தனித்து சென்று தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிமுகவினுடைய கொள்கை விளக்க அணி உள்ளிட்டவற்றில் எல்லாம் அந்த பொறுப்புகளில் இருந்தவர் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கு தற்பொழுது இந்த சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கடந்த சில ஆண்டுகளாக தனித்து செயல்பட்டு கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் தனக்கென்று பெரிய அளவில் எந்த துணையும் இல்லாமல் இருந்தால், வைத்திலிங்கம் போன்றவர்கள் அவர் உடன் இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே 4-5 மாவட்டங்களில் அவருக்கு ஒரு பலமாக இருந்தது ஓ பன்னீர்செல்வத்திற்கு. ஆனால் இப்போது செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வத்தை நெருங்கி இருப்பது அவருக்கும் அடுத்த கட்டமாக சில முயற்சிகளை செய்து பார்க்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையினை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஏனென்றால் நேற்றைய தினமே அந்த சசிகலா அவர்களுடைய சந்திப்பின் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து பசுமனுக்கு சென்ற பொழுது அந்த தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியோடு செங்கோட்டையனை வரவேற்றார்கள், மலர் தூவி வரவேற்றார்கள். செங்கோட்டையனை நெருங்கி சென்று நீண்ட நேரம் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள்.
செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவராலும் அண்ணன் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட 80 வயதை நெருங்கி இருக்கக்கூடிய செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுகவில் இன்று இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர். இந்த சூழ்நிலையில் தான் அவருடைய வருகை என்பது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசியல் அந்திம காலத்திற்கு சென்று விட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அது இன்னும் நிறைவடையவில்லை. ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அடுத்த கட்ட யுத்தத்தை செங்கோட்டையின் மூலமாக நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் அவருடைய ஆதரவாளர்களால் பார்க்கப்படுகின்றது. நேற்றைய தினம் இந்த எல்லாம் எதிர்பார்த்துதான் செங்கோட்டையன் அந்த நகர்வை எடுத்திருப்பார் என்பதும் அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் செங்கோட்டையன் தெரியாமல் எல்லாம் அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்க மாட்டார். செங்கோட்டையனை பொறுத்தவரை அவருக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பு நடத்திய பொழுதே கட்சியினுடைய பொறுப்புகளை விட்டு நீக்கியவர்கள் இதுபோன்று ஓ பன்னீர்செல்வத்தோடு ஒருங்கிணைந்து டிடிவி தினகரனோடு ஒன்றாக சேர்ந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் பொழுது அது கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சென்று விடும். முழுவதுமாக அதிமுகவிலிருந்து தான் நீக்கப்பட்டு விடுவோம் என்பது செங்கோட்டையனுக்கு நன்றாகவே தெரியும். அதை தெரிந்தும் அவர் இதை செய்திருக்கின்றார் என்றால் அவருக்கு பின்னணியில் ஏதோ ஒரு திட்டம் கண்டிப்பாக இருக்கும். அந்த திட்டம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எவ்வாறு இருக்க போகின்றது? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் கூட கிடையாது முழுவதுமாக தேர்தல் பரப்புரை தொடங்குவதற்கு. அதிமுக தலைமையை பொறுத்தவரை இது ஒரு புதிய நெருக்குதலாக இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு சில புதிய அரசியல் கட்சியினுடைய வரவு என்பது வாக்கு வங்கியில் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகும் என்பது 2 கட்சிகளுக்கும் ஒரு கேள்வியினை எழுப்பி இருக்கின்றது. முக்கியமான தமிழ்நாட்டினுடைய 2 திராவிட கட்சிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியில் ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ புதிய கட்சிகளுடைய வரவு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அது குறிப்பாக அதிமுகவிற்கு சற்று அதிகமாகவே அந்த பயம் இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் ஆளும் கட்சிக்கு எதிரான அந்த எதிர்ப்புணர்வு வாக்குகள் வழக்கமாக எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு மொத்தமாக மாறும். தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரம் அப்படித்தான் இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த முறை அந்த ஆளுங்கட்சி எதிர்ப்புணர்வு வாக்குகள் 2 கூறுகளாக பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக களத்தில் பலராலும் பார்க்கப்படுகின்றது. இது அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. மற்றொரு பக்கம் அந்த வாக்குகளை பொறுத்தவரை சிறுபான்மை வாக்குகள் வேறு ஒரு அணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் அது ஆளும் கட்சிக்கு தான் பாதிப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை அதிமுக தரப்பில் சொல்லி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் செங்கோட்டையனையும் நீக்கி இருப்பது. அதிமுக ஏற்கனவே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றது. உட்கட்சி ரீதியாக தென் மாவட்டங்களில் குறிப்பிட்டு கூறியதை போன்று திருச்சி தொடங்கி மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் அதிமுக கடுமையான சவாலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் வரை அந்த மாவட்டங்களில் எல்லாம் கடுமையான ஒரு தேக்க நிலையை அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது செங்கோட்டையனும் சென்று சேர்ந்திருக்கும் பொழுது அது ஈரோடு, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில், கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் அந்த மேற்கு மண்டலத்தில் அதிமுக கணிசமாக எப்பொழுதும் விட்டுக் கொடுக்காமல் வாக்குகளை சரிசமமாக பெறக்கூடிய நிலையிலே அதில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கேள்வியாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாளைய தினம் 11 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கப் போகின்றேன். அதுவும் அதிமுக அலுவலகத்தில் இருந்து அந்த தொகுதி அலுவலகத்தில் இருந்து செய்தியாளர்களை சந்திக்கப் போகின்றேன் என்று சொல்லி சென்றிருக்கக்கூடிய செங்கோட்டையன் நாளை என்ன பேசப் போகின்றார், தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வை எவ்வாறு அவர் எடுத்துச் செல்லப் போகின்றார், நேரடியாக அவர் அதிமுக தலைமையோடு முரண்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவிற்கு அரசியல் களத்திலே நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சென்று சேருவாரா? செங்கோட்டையனிடம் இருக்கக்கூடிய இந்த நீண்ட அனுபவத்தை, செங்கோட்டையனிடம் இருக்கக்கூடிய அந்த அமைதியானவர், கட்சியினுடைய தொண்டர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர் என்கின்ற ஒரு அனுதாப உணர்வை எந்த கட்சி ஆக இருந்தாலும் எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சியும் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்படுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவை கொங்கு மண்டலத்தில் எதிர்கொள்வதற்கு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக செங்கோட்டையனை அதிமுகவினுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ளுமா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகிச் சென்ற செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான போட்டியாளராக தன்னை திமுகவில் இணைந்த பிறகு அதிமுகவிற்கு எதிரான போட்டியாளராக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார். செந்தில் பாலாஜியினுடைய வரவுக்கு பிறகு பல ஆண்டுகளாக, குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கூட அந்த மேற்கு மாவட்டங்களில் நினைத்த வெற்றியை பெற முடியவில்லை என்கின்ற ஒரு இயக்கத்தோடு இருந்த திமுகவிற்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய வகையிலாக அந்த ஒரு பரிமாற்றம் இருந்தது செந்தில் பாலாஜி திமுகவை சென்றடைந்த பிறகு. இந்த நிலையில் தான் தற்பொழுது செங்கோட்டையன் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அதே நேரம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு செங்கோட்டையனை தங்கள் வசம் வரவழைப்பதற்காக எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உறுதியாக நடவடிக்கை மேற்கொள்ளும். ஏனென்றால் மேற்கு மண்டலத்திலே மேலும் ஒருவர் தங்களுக்கு கிடைக்கும் பொழுது, செங்கோட்டையனை போன்ற ஒரு வலிமையான ஒரு நபர் கிடைக்கும் பொழுது அதை எந்த கட்சியாக இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளதான் பார்க்கும் அதிமுகவிற்கு எதிராக. எனவே செங்கோட்டையனுடைய நாளைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அது தெரிந்துவிடும். செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வத்தை போன்று தொடர்ந்து நான் அதிமுகவிற்கு உரியவன், அதிமுகவில் தான் நான் இருக்கின்றேன், நாங்கள் பிரிந்து சென்றவர்கள் அல்ல, அதிமுக எங்கள் வசம் தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை சொல்வாரா? சசிகலாவை போன்ற அந்த கருத்தை சொல்வாரா?
அல்லது டிடிவி தினகரன் சொல்லி வருவதை போன்று அதிமுக என்பது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி இல்லை. அந்த கட்சியின் பெயர் இருக்கலாம், அந்த கட்சியினுடைய சின்னம் இருக்கலாம், ஆனால் அந்த கட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இல்லை என்று டிடிவி தினகரன் கூறிய அந்த ஒரு கருத்தை தான் இவரும் வலியுறுத்தி சொல்ல போகின்றாரா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நடவடிக்கையும் மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் செங்கோட்டையனை அண்ணன் என்று அழைக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு முன்பாகவே மேற்கு மாவட்டத்தில் அரசியலுக்கு வந்தவர். இன்னும் சொல்ல போனால் கடந்த காலங்களில் அந்த 4 அணி 5 அணி உள்ளிட்டவை எல்லாம் இருந்த பொழுது அதில் செங்கோட்டையனுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்ததாக சொல்லப்பட்டது. எனவே அவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அரசியல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் என்றெல்லாம் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நீக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனப்பூர்வமாக செய்திருக்கின்றார். செங்கோட்டையனை அழைத்து அவர் பேசியிருப்பதற்கான காலங்கள் இருந்தன. ஒரு சில செய்தியாளர் சந்திப்பை செங்கோட்டையன் நடத்தி முடித்த பிறகு கூட செங்கோட்டையனை அழைத்து எடப்பாடி பழனிசாமி சமரசம் செய்து விடுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த காலங்களில் அதிமுக தலைமை ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது எப்படி கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறினால் தயவுதாட்சண்யம் இன்றி ஒழுங்கு நடவடிக்கையை எடுக்குமோ அதே போன்ற ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது சசிகலா வரிசையிலே, டிடிவி தினகரன் வரிசையிலே, ஓ பன்னீர்செல்வத்தின் வரிசையிலே, வைத்திலிங்கம் போன்ற வட்டார அளவில் செல்வாக்கு கொண்ட தலைவர்களுடைய வரிசையிலே செங்கோட்டையனையும் நீக்கி இருக்கின்றார். கட்சியினுடைய கட்டுப்பாட்டை செங்கோட்டையன் மாறிவிட்டார். கட்சியினுடைய கண்ணியத்தை குலைத்து விட்டார். இனிமேல் அதிமுகவினர் யாரும் செங்கோட்டையனோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்கின்ற தன்னுடைய கையெழுத்துடன் கூடிய அறிக்கையை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் அவர் ஒரு முக்கியமான செய்தியினை சொல்லி இருக்கின்றார். ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக, தினகரனுக்கு ஆதரவாக, சசிகலாவிற்கு ஆதரவாக பேசினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இனி வரக்கூடிய நாட்களில் செங்கோட்டையனுடைய கருத்துக்கு ஆதரவாகவும் அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை சொன்னால் அவர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலமாக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. எனவே இந்த நீக்கம் என்பது அதிமுகவிலே ஒரு முக்கியமான பேசு பொருளாகி இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் என்ன செய்ய போகின்றார் என்பதை பொறுத்துதான் அதிமுக இதற்கு மேல் என்ன செய்ய போகின்றது மேற்கு மண்டலத்தில் என்பது தெரிய வரும். அதே நேரம் எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவர்கள் இந்த நீக்கத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள், அவர்களிடம் நாளை கேள்விகள் கேட்கப்படும் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடக்கப் போகின்றது. அதில் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பார்கள். எனவே மேற்கு மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான முகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்த நீக்கத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள், எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு தொடர்ந்து அவர்கள் ஆதரவு தெரிவிக்கப் போகின்றார்களா, இதுவரை எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கைகளுக்கு பக்கபலமாக இருந்ததை போன்று இந்த முறையும் வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவர்கள் இருப்பார்களா அல்லது அதிலிருந்து முரண்படுவார்களா என்பது ஒரு முக்கியமான பேசு பொருளாக அதிமுகவினுடைய உட்கட்சியில் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் சொன்ன அந்த 7 பேரில் இவர்களும் இருப்பார்கள் என்ற ஒரு கருத்து பார்க்கப்படுகின்றது. கண்டிப்பாக உறுதியாக வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி, CV சண்முகம் உள்ளிட்டவர்கள் தான் அந்த முன்னாள் அமைச்சர்களாக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. 7 பேர். ஒரு சில பேரை கட்சியில் இணைக்கலாம், இதற்கு மேல் அவர்களை வெளியில் வைத்துக் கொள்ள வேண்டாம், மன்னிப்பு கடிதம் வாங்கிக் கொண்டு கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் என்று செங்கோட்டையனோடு சேர்ந்து வலியுறுத்தியவர்களாக சொல்லப்படக்கூடியவர்கள் தான் இந்த முக்கிய நிர்வாகிகள். எனவே அவர்கள் தன்னோடு சேர்ந்து இந்த கருத்தை வலியுறுத்தியது மட்டுமல்லாமல் பொதுப்படையாக செய்தியாளர் சந்திப்பிலே பேசியதன் காரணமாக செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.